சொன்னீங்க. ஐயா இப்போது இது கட்டி முடித்து இப்போ உங்கள் சிஷ்யர்கள் இப்போ நம்ம மாதிரி மக்கள் வந்து ஜீவசமாதி ஆகும்போது அந்த இடத்துக்கான வைப்ரேஷன் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்யா? அது ஒரு ஒரு 50 ஆண்டு காலத்தில் இல்லை 100 ஆண்டு காலத்தில் எப்படி இருக்கும்யா? இது வந்து ராகவேந்தர் சொல்கிறார். ராகவேந்தர் 300 ஆண்டுகள் கடந்து தான் என்னுடைய தோற்றம், என்னுடைய கருத்துக்கள் வெளிவருன்றார். அப்போ 300 ஆண்டுகளுக்கு மேலேயே இந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த ஆற்றல் வைப்ரேஷன், நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அந்த ஆற்றல் வந்து வெளிப்படும். உண்மையாக நேசிப்பவர்களுக்கு அவருடைய காட்சியும் வெளிப்படணும். எப்படி காட்சின்னா ஜோதியாக, அதுதான் ஜோதி ஜோதி ஜோதிஷியன்னு சித்தர் பெருமக்களும் வள்ளலாரும் சொல்லியிருக்காங்க. ஜோதியாக அவருடைய காட்சி, இந்த ஆன்மா ஜோதியாக தான் நமக்குள்ளே இருக்குது. சிற்றருன்னு பேர், அது ஜோதியாக தான் இருக்குது. அது ஸ்ப்ரெட் அவுட் பண்ணால் அது பெருசாக விரும்பும்போது பெரிய அண்டங்களை கூட பார்க்கக்கூடிய தத்துவத்தை அது காமிக்கும். அப்படி அந்த ஜீவசமாதி அடைஞ்சவர்கள் மூலியமாக பல நன்மை பயக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும், அதை நம்ம பின்பற்றினா நமக்கும் அந்த மாதிரி நிலை கிடைக்கும்ன்றதுக்காகவும் அவர்களை வணங்குது, அது ஒரு மேலான விஷயன்றதுக்காக இதை பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ ஒருத்தவங்க இதில் கலந்துக்கணும், அவங்களும் வந்து இதில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி இதில் வந்து அவங்க பங்கெடுத்துக்கலாம்? இப்போது இந்த சித்த வித்யார்கள் இருக்க இடத்துல வந்து சில சாதாரண மக்களை வந்து பங்கெடுக்கலாம் வருவாங்க. ஆனால் அவங்க பங்கெடுத்துக்க முடியாது. என்ன காரணம்? அவங்க அசைவ உணவு உண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு கண்டிஷன். நம்பர் 2வது கண்டிஷன், போதை தரும் எந்த பழக்க வழக்கங்களையும் வெத்தலை பாக்கு போடுறது, பீடி, சிகரெட், அன்சு, பான் பராக், புகையிலை போன்ற எல்லா பழக்கத்தையும் விட்டால் தான் இந்த உடம்பு கோயிலாக மாறும். ஸோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உடலை வளர்க்கும் கலை தெரியும். அவர்களுக்கு மட்டும்தான் சத்திய வாக்கு வாங்கிட்டு இந்த தீட்சையை தரோம், இந்த சித்த வித்தையை சொல்லித்தரோம். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. இந்த ஏமாற்றி சில பேர் யாரும் சாமியார் என்ற பேர் நிறைய பேர் காசு வாங்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பொய்யானது. அதுதான் உண்மையாக கடவுளை யாரும் பார்த்ததே கிடையாது, கடவுளைக்கிட்ட பேசுனதே கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு இந்த பிரபஞ்ச சக்தியை அடைவதற்கான, பிரபஞ்சத்தோடு கலப்பதற்கான ஒரு வழி தான் இந்த சித்த வித்தை வாசியோகம். இதை கற்றுக்கொண்டால் மேலான நல்ல நிலையில் வாழலாம், நல்ல மனிதனாக வாழலாம். சில பேர் கற்றுக்கிட்டும் தப்பு பண்ணுறவங்க இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்குது. சாமியார்ன்ற பேரில் ஏமாத்துறவனும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. நமக்கு என்ன முக்கியமோ அதை தெரிந்து கொண்டால் போதும்.